120வது கேள்வி எடுங்க. எக்ஸ் வர்க்கம் மைனஸ் எக்ஸ் ஒய் சக ஒய் வர்க்கம் 3y வர்க்கம் சமன் 15. அடுத்தது 3x வர்க்கம் மைனஸ் 2y வர்க்கம் சமன் மைனஸ் 5. சமன்பாடு 1, சமன்பாடு 2. அப்போ இதை பற்றி நம்ம ஏற்கனவே காய்ச்சிருப்போம். என்ன இதில் என்ன சொல்லுவாங்க, காரணிப்படுத்த முடியாத வடிவங்கள். இதை தனியாக காரணிப்படுத்த இல்லாது, இதை தனியாக காரணிப்படுத்த இல்லாது. அப்போ இதை நம்ம என்ன செய்வோம், அடுத்தது காரணிப்படுத்தக்கூடிய வடிவத்துக்கு மாற்றும். காரணிப்படுத்தக்கூடிய வடிவம்னா இங்கே இருக்கிற இந்த மாறிலிகளை அகற்றி விடும். இந்த எண்பெருமானங்களை அகற்றி போட்டு எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் ஒய் வர்க்கம் அங்கால 0 கொண்டு வரும். சமன்பாடு 1 ப்ளஸ் சமன்பாடு 2 தர 3. சரி, சமன்பாடு 2 தர 3. சமன்பாடு 2 தர 3 இங்கே ஏன் அப்படி போகிறோம், 15 வரும். இங்கே 15 இருக்குது, 2ம் சுருக்குப்பட்டு போய். அப்போ இங்கே எக்ஸ் வர்க்கம் இருக்குது, இது 3ஆல் பேருக்குன்னா 9x வர்க்கம், 2ஐயும் கூட்டோம்னா 10x வர்க்கம் மைனஸ் எக்ஸ் ஒய். அடுத்தது சமன்பாடு 2, இதை 3ஆல் பெருக்கணும்னா என்ன வரும், 6y வர்க்கம், இங்கே சக 3y வர்க்கம். அப்போ 3y வர்க்கம் சமன் 0. காரணிப்படுத்தலாம் தானே, என்ன வரும் 5 2. அடுத்தது என்ன சொல்லுங்க 3 1. இப்போ இங்கே மைனஸ் வரணும், இங்கே மைனஸ் வரணும்னா பெரிய பெருக்க மைனஸாக இருக்கணும். 6 சக 5. எனவே காரணி என்ன சொல்லுவோம், 5x 3y. அடுத்தது 20x சக y சமன் 0. எனவே இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம், 3y 5xக்கு சமன் என்று சொல்லலாம். இங்கே என்ன சொல்லுங்க y சமன் 2x என்று சொல்லலாம். 20x ஆக y 0 இருக்க போகுது, அல்லது இது 0 இருக்க போகுது. இது 0 என்று சொன்னால் என்ன வரும், y எழுவாயாக்கும் போது 2x என்று வரும். அப்போ இங்கே 3y சமன் 5x என்றால் y சமன் என்ன சொல்லலாம், 5x × 3 சொல்லலாம். இதை கொண்டு ஏதாவது ஒரு சமன்பாட்டில் போட்டு சுருக்கும். இங்கே எந்த சமன்பாட்டில் போட்டால் வேலை குறைய வரும், 2வது சமன்பாட்டில். என்று சொன்னால் இங்கே எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் இருக்குது. ஒன்றைக்கு எக்ஸுக்கு பதிலாக பிரதியிடண்டாலும் ஒரு தரம் தான் பிரதியிடணும், yக்கு பதிலாக பிரதியிடண்டாலும் ஒரு தரம் தான் பிரதியிடணும். மற்ற இல்லைன்னு சொன்னால் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் ஒய்யோட இருக்குது, 2 தரம் பிரதியிட வேண்டி இருக்குது. அப்போ நாம் என்ன சொல்லுவோம், 2வது சமன்பாடு எடுத்துக்கொள்கிறேன். 2வது சமன்பாட்டில் yக்கு பதிலாக 5x × 3 பிரதியிடும். அப்போ 3x வர்க்கம் இருக்கட்டும், மைனஸ் 2 தர y வர்க்கம். y வர்க்கம் இங்கே என்ன வரும், 25x வர்க்கத்தின் கீழ் 9. yக்கு பதிலாக 5x × 3 போட்டோம்னா என்ன வரும், 25x வர்க்கத்தின் கீழ் 9 சமன் 15. அப்போ இதை சுருகி கொண்டோம் என்று சொன்னால் இங்கே என்ன வரும், இல்லைங்க -5, சாரி 15 இல்லை -5 -5. சரி, அப்போ இதை சுருகி கொண்டோம்னா இங்கே என்ன வரும், 27 வரும். என்ன இங்கே 27 வரும், இங்கே 50 வரும். சரிதான். அப்போ இங்கே 27, இங்கே 50 சொன்னால் 27 50 என்ன வரும் உங்களுக்கு, மைனஸ் ரைட். இங்கே 23x வர்க்கம் அதன் கீழ் 9 மைனஸ் 5 வரும். சரிதான். 27 அங்கே 25 தர 2 50 இப்படி வரும். மைனஸ் மைனஸ் சுருக்கப்பட்ட எக்ஸ் வர்க்கம் உங்களுக்கு எப்படி வரும், 5 தர 9 அதன் கீழ் 23 வரும். எனவே எக்ஸ் சமன் எப்படி சொல்லலாம், 3 வர்க்கமூலம் 5 × 23, அல்லது எக்ஸ் சமன் -3 வர்க்கமூலம் 5 × 23. இதெல்லாம் என்ன விளங்கிட்டா, 2 வகை என்ன செய்யும், வர்க்கமூலம் எடுக்கிறோம். 2 வகை வர்க்கமூலம் எடுக்கக்குள்ள 9, வர்க்கமூலத்துக்குள்ள 9 அது வெளியில் என்ன 3 வரும். அடுத்தது என்ன வரும், -2 வரும். ப்ளஸோ மைனஸ் 2 விட வரும். என்ன வர்க்கமூலம் எடுக்கக்குள்ள இங்கே ப்ளஸோ மைனஸ் 2 விட வரும். காரணம் என்ன, இதை வர்க்கிச்சாலும் இந்த விடை வரும், இதை வர்க்கிச்சாலும் இந்த விடை வரும். 2 விடை இருக்கு. அப்போ எக்ஸிட இந்த பெருமானங்கள் எக்ஸிட இந்த பெருமானத்துக்கு நம்ம இப்போ வையை காணணும்.
அப்போ இதில் ஒன்று வந்து பிரதியிடுவோம். y சமன் 5 தர எக்ஸுக்கு பதிலாக 3 வர்க்கமூலம் 5 23. இப்போ எல்லாம் சுருக்கப்பட்ட y சமன் 5 வர்க்கமூலம் 5 23. இப்படி அடுத்து இங்கே y சமன் 5 எக்ஸுக்கு பதிலாக 3 வர்க்கமூலம் 5 23 சுருக்கப்பட்டும் இங்கே என்ன வரும் -5 வர்க்கமூலம் 5 இப்படி 2 விடைகள் வரும். அடுத்து என்ன சொல்லுங்க? y சமன் 10x, y சமன் -10x. இப்போ ரெண்டாவது சமன்பாட்டில் அடுத்தது எதை பிரதியிடுவோம்? y சமன் -10x பிரதியிடுவோம். y சமன் -10x பிரதியிட்டா இங்கே என்ன வரும்? 3x வர்க்கம் சய 2 தர yக்கு பதிலாக என்ன வரும்? சய 2x போட்டால் 4x வர்க்கம் சய 5. எனவே இங்கே சுருக்கப்பட்டு என்ன வரும்? சய 5 x வர்க்கம் சய 5க்கு சமன், x வர்க்கம் சமன் 1க்கு சமன். அப்போ x சமன் 1, x சமன் -1 மட்டும் வரும். x சமன் 1 என்றால் y வந்து -2, x வந்து -1 என்றால் y வந்து 2. இது சரி. 221வது கேள்வி என்ன? 221. கேள்வி. 221 பாருங்க. x -10 தர y செய்ய 1 சமன் 3, x ஆக 2 2y செய்ய 5 சமன் 15. அப்போ இதை வேறு மாதிரி நிறைய மாதிரி எல்லாம் சுருக்குறாங்க. ஓகே, எல்லாம் சரி. இதெல்லாம் அடைப்பு நீக்கி போட்டு அதில் இருக்கிற XYயை இல்லாமல் செய்து இதை ஃபுல்லாக அடைப்பு நீக்கி இதையும் அடைப்பு நீக்கி அதில் இருக்கிற XYயை இல்லாமல் செய்து திருப்பி எக்ஸை வந்து வையில் கண்டு அல்லது வையை வந்து எக்ஸில் கண்டு ஏதோ ஒரு சமன்பாட்டில் பிரதிட்டு அப்படி சுருக்குறாங்க ஒரு வழி. அல்லது எக்ஸ் எழுவாயாக்கி போட்டு ஒரு சமன்பாட்டில் இந்த எக்ஸ் எழுவாயாக்கி போட்டு இன்னொரு சமன்பாட்டில் கொண்டு போய் அதை பிரதிடுறாங்க. ஒரு சமன்பாட்டில் எக்ஸ் எழுவாயாக்கிட்டு அதை மற்ற ஒன்று வை எழுவாயாக்கி போட்டு பிரதி இப்படி வேறு மெத்தடில் 2-3 காப்பி செய்திருந்தது. ரைட். அப்போ இங்கே வந்து பாருங்கள், எல்லாம் செய்யலாம். நான் இந்த மெத்தடில் செய்கிறேன். எக்ஸை 2 சமன் 3 y செய்ய 1 சமன்பாடு 1. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 2 15 2y செய்ய 5 சமன்பாடு 2. ரைட். சமன்பாடு 2லிருந்து சமன்பாடு 1 கழிச்சு விடுங்க. சரியா? சமன்பாடு 2லேருந்து சமன்பாடு 1 கழிச்சா எக்ஸும் போயிடும். 2 சய 2 அப்போ என்ன பேர் 4 15 2y - 5 -3 y செய்ய 1. அப்போ முழுவதையும் ஃபோமஸ் எடுத்த இதால் என்னென்னு பேர் 2y செய்ய 5 y செய்ய 1 குறுக்கே பெருக்குவோமா? ஃபோமஸ் எடுத்து போட்டு அடுத்த ஸ்டெப் பெருக்கத்தானே போகிறேன். அதில் ஒரே தரத்தில் வந்து என்ன 2y செய்ய 5 y செய்ய 1 மொத்தமாக வந்து என்ன செய்யுங்க பெருக்கி விடுங்க. மொத்தமாக பெருக்கி விட்டால் என்ன வரும்? 4 தர 2y செய்ய 5 அடுத்தது y செய்ய 1 மட்டும் வரும். அப்போ இங்கே ஃபோமஸ் எடுக்கக்குள்ள என்ன செய்து பேர் 15 தர y செய்ய 1 செய்ய 3 தர 2y சாரி இப்படி செய்திருப்பேன் இல்லையா? 15 தர y செய்ய 1 செய்ய 3 தர 2y செய்ய 5 என்று சுருக்கியிருப்பேன்.
இப்போ இதை அடைப்பு நீக்கி கொண்டா 2y வர்க்கம் -5y -2y இப்போ -7y. இங்கே மைனஸ் மைனஸ் என்னவாயிடும் ப்ளஸ் 6 சாரி ப்ளஸ் 5 சரிதான். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 5 என்று வரப்போகுது ப்ளஸ் ஆயிரும் 5 தர 1 5. இங்கே அடைப்பு நீக்கினா என்ன வரும் 15y சய 15 சய 6y சய சய சக 15. அப்போ அங்கே 8y வர்க்கம் ரைட் -28y அடுத்தது +20 சமனுக்கு இந்த பக்கம் என்ன வரும் சய 15 சக 15 போகட்டும் 15y இருந்து 6y போனால் 9y சரிதான். எனவே 8y வர்க்கம் சய 37y சக 20 சமன் 0 இப்படி காணிப்படுத்தலை செக் பண்ணுவோமா. இங்கே 8 1 5 4 32 இருந்து 32 அடுத்தது வந்து 5 அப்போ ரெண்டையும் சேர்த்த மட்டும் சொன்ன என்ன பேர் 37 பேர். இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குன்னா ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும் மைனஸாக இருக்கு. சய 5 சய 32 ரெண்டும் சேர்ந்த என்ன பேர் சய 37 பேர். எனவே காரணி 8y சய 5 அடுத்தது y சய 4 சமன் 0 y சமன் 4 y சமன் இங்கே என்ன வரும் 5 8 y சமன் 4 சொன்னா ஏதாவது ஒரு சமன்பாடு எடுங்க. முதலாவது சமன்பாடு எடுக்கவா. முதலாவது சமன்பாட்டில் y சமன் 5 8க்கு x சமன் உங்களுக்கு என்னென்னு வரும் 2 சக 3 5 8 சய 1 2 இதுக்குள்ள வந்து என்ன வரும்னா 3 சய 3 சய 3 8 ரைட். அப்போ இடத்துல வந்து என்னென்னு 3 சுருக்குப்பாட்டும் இந்த 8 வந்து என்ன செய்யும் அப்படியே தலைகீழாக மாறும். இங்கே இருக்கிற மைனஸ் வந்து என்ன முன்னுக்கு வந்துடும். கீழே இருக்கிற இந்த மைனஸை தூக்கி பின்னத்துக்கு முன்னுக்கு போடுங்க 8 மேலே வரும் 3 சுருக்குப்படும். அப்போ 2 சய 8 விட என்ன சய 6. அடுத்தது எக்ஸ் சமன் 2 சக 4 சய 1 4 சய 1 என்ற கூட 3 சுருக்குப்பட்ட 1 முடிச்சுக்கணும். இங்கே y சமன் 5 8 ஒரு விட y சமன் 4 அது ஒவ்வொன்றுக்குமான எக்ஸை காணும். எக்ஸின்கள் 3 சக 3 y 1 சரிதானே. மொத்தமாக இருக்க சமன்பாடை 2 தனித்தனி சமன்பாடாக மாற்றுறேன். இது இதுக்கு சமன் இது 1க்கு சமன். அப்போ இது 1க்கு சமன் இது தனி இதுவும் வந்து இதுக்கு சமன் 1க்கு சமன். அப்போ ரெண்டு வந்து என்ன தனித்தனி 2 சமன்பாடுகளை அழுகிக்கொள்வோம்.
சரிதானே கவனிக்கணும். ஒருங்கமை சமன்பாடு தீர்க்கிறது போல இங்கே எக்ஸின்கள் 3 இருக்கா, இங்கே எக்ஸின்கள் 4 இருக்கு. ஒரே மாதிரி உருவாக்கணும்டா இதை வந்து ஒன்றின்கள் 4ஆல பெருக்கணும்டா என்ன வரும்? 4ல் ஒன்றின்கள் 4ஆல பெருக்கினா என்ன வரும்? எக்ஸின்கள் 12. இதை ஒன்றின்கள் 3ஆல பெருக்கினா என்ன வரும்? எக்ஸின்கள் 12. கழிச்சா எக்ஸ் போயிருந்தானே, அதுக்கு பிறகு என்ன வரும்? பை வரும். ரைட். அப்போ சமன்பாடு உண்டு ஒன்றின்கள் 4ஆலை, சமன்பாடு 2 ஒன்றின்கள் 3ஆலையும் பெருக்கு. எக்ஸின்கள் 12 எக்ஸின்கள் 12 கழிப்பட்டு போயிடும். இங்கே 3 4y கழிக்கும் போது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 4 3y சமன் 1 4 தர 1 சய 1 3 தர 1 இப்படி வரும். இதில் ஒரு ஃபோமசி எடுப்போமா? ஃபோமசி எடுத்தால் என்ன வரும்? 9 சக 16 அதன்கள் 12y 3ஆல் பெருக்கப்படும், 4ஆல் பெருக்கப்படும், 9 16 25 25 12y. சமனுக்கு இந்த பக்கம் என்ன நடக்கும்? இங்கே சய 3, இங்கே சய 4, 3 சய 4 கீழே 12. அப்போ 12 12 சுருக்கப்படும். 3 சய 4ண்டா மைனஸ், இங்கே 25 பை சமன் என்னென்னு வரும்? சரி, இங்கே வர மைனஸை தூக்கி இங்கே கொடுங்க, பையை எழுவாயாக்குங்க. பை சமன் என்னென்னு வேண்டாப்பா மைனஸ் 25 வரும். பை வந்து மைனஸ் 25. அது கொண்டு வந்து ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிடுங்களேன். சமன்பாடு 1 போடுவோம். சமன்பாடு 1 போட்டோம்னா எக்ஸின்கள் 3 சக 3 மைனஸ் 25 3 மைனஸ் 25 சமன் 1. எனவே எக்ஸின்கள் 3 சமன் 1 சக 3 25. இது போட்ட விளங்கிட்டா என்னண்டு? ரைட். அப்போ என்ன செய்திருக்கோம்? இது சய இங்கே வந்துடும், கீழே இருக்கிற சய இங்கே வந்துடும். அப்போ சமனுக்கு இந்த பக்கம் வரக்குள்ள 3 25 வரும். இப்போ 3 25 ஒன்றோட கூட்டுப்படுது. ஃபோமசி எடுத்தால் 28 25. அப்போ இது எக்ஸின்கள் 3க்கு சமம். அப்போ எக்ஸ் சமன் என்ன? 28 3ஆல் பெருக்குனா 4 6 2 8 84 25 இப்படி. இதை முடிச்சுட்டு அடுத்தது 224வது கேள்வியை செய்யுங்க. 223 நீங்களா ட்ரை பண்ணுங்க. 223 நீங்களா ட்ரை பண்ணுங்க. இப்போ 224வது கேள்வியை செய்யுங்க. 224 224வது கேள்வியை பாருங்க. கவனிக்கணும். 224 ஒன்றின்கள் எக்ஸாக உண்டு சக ஒன்றின்கள் y சமன் ஒன்றின்கள் 3 சமன்பாடு உண்டு. ரைட். அடுத்தது ஒன்றின்கள் எக்ஸாக உண்டு முழுவதின் வர்க்கம் சய ஒன்றின்கள் y வர்க்கம் சமன் ஒன்றின்கள் 4. இது என்ன வடிவம்? இது a வர்க்கம் சய b வர்க்கம் தானே. இங்கே இருக்கிறது a வர்க்கம் சய b வர்க்கம் வடிவம் தானே. அப்போ இதை a சய b a சக b என்று எழுத இயலாதா? ஒன்றின்கள் எக்ஸாக உண்டு சய ஒன்றின்கள் y ஒன்றின்கள் எக்ஸாக உண்டு சக ஒன்றின்கள் y சமன் ஒன்றின்கள் 4 இப்படி எழுத இயலாதா? எழுதலாம் தானே. அடைப்பு நீக்கினா என்ன வரும்? a சய b a சக b என்ற என்ன வரும்? a வர்க்கம் வரும். a வர்க்கம் என்ற இதர வர்க்கம். இதர வர்க்கம் என்னடா? ஒன்றின் வர்க்கம் உண்டு எக்ஸாக உண்டு முழுவதையும் வர்க்கம் மைனஸ் இதர வர்க்கம் வரணும். இதர வர்க்கம் என்ன? ஒன்றின் வர்க்கம் உண்டு பை வர்க்கம். அந்த வடிவம் தானே அப்போ இருக்கீங்க. அப்போ இது ஏ வர்க்கம் சை பி வர்க்கம் என்று ஐடியா வந்தால் தான் அங்கால ஏ சய பி ஏ சக பி என்று போடலாம். இதை எழுதி போட்டு என்ன செய்யலாம்? ஒன்றின்கள் எக்ஸாக உண்டு சக ஒன்றின்கள் y ஒன்றின்கள் 3 என்று சொல்கிறாங்க. அப்போ ஒன்றின்கள் எக்ஸாக உண்டு சய ஒன்றின்கள் y தர சரிதானே. ஒன்றின்கள் y தர இவ்வளோத்தையும் எப்படி சொல்லலாம்?
இப்படி சொல்ல இல்லாதான் நீங்கள் எக்ஸாக ஒன்று சக ஒன்றிங்கள் வைக்கு பதிலாடப்பா நீங்கள் ஒன்றிங்கள் மூன்றை சொல்லலாம் தானே ஒன்றிங்கள் மூன்று சமன் இப்படி இருக்கு அப்போ இதில் இருந்து என்ன சொல்லலாம் ஒன்றின்கள் எக்ஸாக உண்டு சய ஒன்றின்கள் வை மூன்றை தூக்கி அங்கே பெருக்கி விடுங்களேன் என்னென்னு பேர் மூன்றின்கள் 4 சமன்பாடு 2 ஒரு சிம்பிளான வடிவம் என்ன இது சமன்பாடு 1 நீங்கள் கூட்டி விட்டால் உங்களுக்கு என்ன வரும் சமன்பாடு 1 சகர் சமன்பாடு 2 கவனிக்கணும் சக ஒன்றிங்கள் வையும் சய ஒன்றிங்கள் வையும் போயிடும் ஒன்றிங்கள் எக்ஸாக உண்டு ஒன்றிங்கள் எக்ஸாக உண்டு ரெண்டின்கள் எக்ஸாக உண்டு சமனுக்கு இந்த பக்கம் என்ன நடக்கும் ஒன்றின்கள் 3 சகர் மூன்றின்கள் 4 அப்போ ரெண்டின்கள் எக்ஸாக உண்டு ஃபோமசி எடுத்துக்கொண்டா இங்கே என்ன வரும் 4 சக 9 அதன்கள் 12 எனவே எக்ஸாக உண்டு சமன் 24 13 எக்ஸ் சமன் என்னென்னு வரும் 11 13 ஒன்றை கழிக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் தேவையில்லை தானே ஒன்றை கழிக்கிற மனதாலே கழிக்கலாம் இது அங்கே போகுது 24 இந்த 13 போனால் என்னென்னு வர போகுது 11 ரைட் 11 13 அப்போ எக்ஸுக்கு பதிலாக கூட நீங்கள் பிரதியிட தேவையில்லை கவனிங்க எக்ஸுக்கு பதிலாக இப்போ நீங்கள் y காண்றதுக்கு எக்ஸுக்கு பதிலாக பிரதியிட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் என்ன செய்யலாம் சமன்பாடு 1லேருந்து சமன்பாடு 2 கழிச்சா போதும் தானே நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக பிரதியிட்டு விட எடுக்கலாம்டப்பா அது ஒரு வழி ஆனால் பிரதியிட்டு ஃபோமசி எடுத்து அதெல்லாம் சுருக்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா சமன்பாடு 1லேருந்து சமன்பாடு 2 கழியுங்களே ஒன்றிங்கள் எக்ஸை கொண்டு ஒன்றிங்கள் எக்ஸை கொண்டு போயிடும் ஒன்றின்கள் y சய கழிக்கிறோம் சய ஒன்றின்கள் y அப்போ என்னென்னு வரும் சய சய சகவாயிரும் டெண்டின்கள் y ஒன்றின்கள் 3 சய மூன்றின்கள் 4 ஃபோமசி எடுத்துக்கொண்டா என்ன வரும் இங்கே 4 இங்கே 9 -5 4 டெண்டின்கள் y எனவே y சமன் என்ன -8 5 4 மேலே வந்தால் 8 4 தர 2 8 5 கீழே இறங்கட்டும் மைனஸ் தூக்கி முன்னுக்கு கொடுங்க y சமன் -8 5 மீன் இடத்துல ஃபோமசி ஒன்று நான் பிள்ளையாளி இருக்கேன் என்ன 3 தர 4 போட்டு 4 போட்டுருக்கேன் 12 வர ஒன்று என்ன 12னா -24 25 சரியா ஓகே 225வது கேள்வி கதைக்க தேவையில்ல 225வது கேள்வி எடுங்க x - 2y சக 3 செட் 17 சமன்பாடு 1 அடுத்தது 10dx plus y சக 5 செட் 10dx plus y சக 5 செட் சமன் 17 சமன்பாடு அடுத்தது 3x minus 4y சய 2 செட் சமன் 1 சமன்பாடு 3 இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லணும் 2 தெரியா கணியங்களை வந்தால் கேள்வி செய்ய தெரியும் ஏன்னா 1 2 சமன்பாட்டில் வந்து 1 எக்ஸை இல்லாமல் செய்வோம் அல்லது ஒய்யை இல்லாமல் செய்வோம் ரைட் அதுக்கு பிறகு தனியாக எக்ஸில் சமன்பாடு வரும் அல்லது தனியாக ஒய்யில் சமன்பாடு வரும் அங்கால சுருக்கலாம் இங்கே வந்து என்ன பிரச்சனை 3 தெரியா கணியம் இருக்குது அப்போ முதல் என்ன செய்வோம் முதல் இங்கே என்ன செய்யுங்கன்னு சொன்னால் 2 தெரியா கணியத்தில் இந்த கேள்வியை மாற்றுங்க இல்லைங்க என்ன கழிக்கணும் முதல் 2 தெரியா கணியத்தில் இருக்கிற கேள்வியாக மாற்றுங்க அப்படி ஏன்னா முதல் எக்ஸை இல்லாமல் செய்வோமா இங்கே எக்ஸை இல்லாமல் செய்கிறேன்டா சமன்பாடு 1 2ஆல் பெருக்கிட்டு சமன்பாடு 2 கழிப்போம் அப்போ எக்ஸ் போயிட்டு தானே இதை 2ஆல் பெருக்கினா 2x வரும் இங்கே 2x இருக்குது கழிப்பட்டா என்ன செய்யும் எக்ஸ் போயிடும் அடுத்தது இதை 2ஆல் பெருக்கும் எங்கே பார்த்துட்டு இருக்கோம் ரைட் இதை 2ஆல் பெருக்கணும்னா என்னென்று வரும் சய 4y அதிலிருந்து இதை கழிக்கும் போது என்னென்று வரும் சய 5y இதை 2ஆல் பெருக்கித்தான் நீ கழிக்கிறோம் இப்போ இதை 2ஆல் பெருக்கினா சய 4y
இங்கே வையை கழிக்கும் போது என்ன வரும் சய 5 வை. அடுத்தது இதை 2ஆல் பெருக்குனா 6 செட். இதை கழிக்கும் போது சக செட். 2ஆல் பெருக்குனா 2 தர 17. ஒரு 17 கழிச்சு விட்டோம்னா இன்னும் ஒரு 17 வரப்போகுது. அப்போ 2 தர 17லேருந்து 17 போனால் ஒரு 17 மிஞ்சும். சமன்பாடு 4. அடுத்தது சமன்பாடு 1 3ஆல் பெருக்கி போட்டு சமன்பாடு 3 கழிக்குது. என் 3x இருக்கு, இங்கே 3x கழிப்பட்டு போயிருந்தானே. அப்போ இதை 3ஆல் பெருக்கி போட்டு இதை கழிப்பேன். அப்போ 3x போயிடும். இதை 3ஆல் பெருக்குனா என்ன வரும் சய 6y என்று வரும். 3ஆல் பெருக்குனா சய 2y தர 3 சய 6y என்று வரும். சய 6y சய 4y கழிக்கும் போது சய 2y என்று வரும். சய 6yலிருந்து சய 4y போனால் சய 2y. இதை 3ஆல் பெருக்குனா 9 செட். சய சய சக 2 செட். அப்போ என்னென்று வரும் 11 செட். இதை 3ஆல் பெருக்குனா 51. 51லேருந்து 1 போனால் 50. இது வந்து என்னென்னு வரும் உங்களுக்கு 5. இப்போ நம்மளுக்கு இது கேள்வி பழைய மாதிரி மாறிட்டு தானே. பழைய மாதிரி என்ன இதுக்கு முதல் செய்த கேள்விகள் மாதிரி. இது இப்போ என்ன y செட் 2 தெரியாக்கணியம் 2. அந்த 2 தெரியாக்கணியத்தில் இருக்கிற 2 சமன்பாடு கிடைச்சிருக்கு. அப்படித்தானே. அப்போ இதை நம்ம வழக்கமான மெத்தடில் தீர்ப்போம். எப்படி இதை 11ஆல் பெருக்கி போட்டு இதை கழிச்சு விடுங்க. சரி, இதை 11ஆல் பெருக்கி போட்டு இதை கழிங்கோ, அல்லது இதை 2ஆல் பெருக்குங்கோ, இதையும் 5ஆல் பெருக்குங்கோ, கழிச்சு விடுங்க. எப்படி வேணாலும் சுருக்கலாம். முதல் நாம் வந்து என்ன செட்டை இல்லாமல் செய்ய யோசிக்கிறேன். சமன்பாடு 4 11ஆல் பெருக்கி போட்டு சமன்பாடு 5 கழிச்சு விடும். இங்கே என்ன வரும் 55. இங்கே 2 சய விடுங்களேன். 55 2 கழிப்பட்ட என்னென்னு வரும் 53. முன்னுக்கு ஒரு மைனஸ் வரும். மொத்தமாக மைனஸை விட்டு போட்டு கழிச்சு போட்டு பிறகு மைனஸை போடுங்களேன். இப்போ இடத்துல என்ன வரும் -55 -2 அப்படி ஜோதிச்சாலும் சரி. -55 -2 கழிக்கக்குள்ள என்னென்னு வரும் -53 y. அங்கே செட் போயிடும். இடத்துல 11ஆல் பெருக்கணும். 4ஆவது சமன்பாடு 11ஆல் நீடப்பா பெருக்கணும். 11ஆல் பெருக்க பெரிய வேலை இல்லையே. கொஞ்சம் 17 முன்னுக்கு தள்ளி போட்டு திரும்ப கூட்டி விடுங்க. என்னென்னு வரும் 187 வரும். 17 தர 17 தான் நீடப்பா 17. இன்னும் ஒரு 17 இங்கே கொஞ்சம் முன்னுக்கு தள்ளி போட்டு கூட்டி விடுங்க. 187. 187 இருந்து 50 போனால் 137. எனவே y சமன் -137 53. அது பைக்கு வந்த விட சரியாது அங்கே சரியா. அடுத்து இப்போ y வந்து என்ன சொல்லுங்க கண்டிட்டோம். இந்த வையை கொண்டு போய் வந்து என்ன பிரதியிட்டு செட்டாக காணும் சரியாது. ஓகே, அப்போ எந்த சமன்பாடு எடுப்போம் 4ஆவது சமன்பாடு எடுப்போமா. 4ஆவது சமன்பாடு 4ஆவது சமன்பாடு எடுத்துக்கொள்ளுங்க. செட் சமன் என்னென்று வரும் 17 சக 5y என்று வரும். 4ஆவது சமன்பாட்டின் படி 17. இது 5ஆல் பெருக்கினா என்ன வரும். இது 5ஆல் பெருக்கினா இல்லை பெருக்கி சொல்லுங்க என்ன வரும். முதல்ல ஒரு அதில் -1 இருக்குது அப்படியே இருக்கட்டும். கீழே வந்து என்ன சொல்லுங்க 53. மேலே வந்து என்ன சொல்லுங்க 5ஆல் பெருக்குவோம். 35க்கு 5 போடுங்க 3 மிச்சம் 15 8 1 மிச்சம். இங்கே 5 1 6 685 53. அடுத்தது இங்கே 17 தர 53. 17 தர 53டா 17 தர 5 85 850. 3ஆல் அதை பெருக்குனா 51 901. 901 சை 685 அதன் கீழ் 53. அப்போ இங்கே 6 1 2. இது சரியா. இது செட்டுக்கு வந்த விட சரியா. ஓகே சரி. அது பெருக்குன என்னென்னு விளங்கிட்டு தானே. இது பெருக்குன விளங்கிட்டா 17 தர 53. 17 தர 53ன்னா நான் என்ன செய்யறேன்னா 17 தர 50 பெருக்குனேன். ஈஸியாக பெருக்கலாம் தானே. அது 17 தர 50 850. மிச்சம் 3 தர 17 தானே. நம்மளோட சுருக்கல் டெக்னிக் விரிவுகளை யோசிக்கிறேன் சரி தானே. 53 50 சாக 3 யோசிச்சேன். 50ஆல் ஒருக்கா பெருக்கணும் 3ஆல் பெருக்கணும் கூடனா சிம்பிளாக 901. ரைட், அடுத்த செட் கண்டிட்டோம். அப்போ செட் வருது, இங்கே y வருது. இது ரெண்டையும் கொண்டு போய் இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டு அந்த சுருக்களை நீங்கள் செய்யுங்க. சமன்பாடு 1ல்
இந்த ஒய்க்கும் செட்டுக்கும் பிரதியிட்டு சுருக்குங்க விட வரும். அங்கே எக்ஸுக்கு என்ன விட வருது? எக்ஸுக்கு என்ன வருது? மைனஸ் ஓகே -21 சுருக்கி எடுத்தால் -21 53 வரணும். இல்லைங்களா? நீங்களும் இப்படி அம்புக்குறி போட்டு எழுதுறதில்ல, ஒழுங்காக சுருக்கி எக்ஸுக்கு விட எடுங்க. இருநூற்றி 26வது கேள்வி பாருங்க. கவனிக்கணும். ரைட், 2x சக 3y -4 செட் சமன் 10. அடுத்தது 4x சய 5y சக 3 செட் சமன் 2. அடுத்தது 2y சக செட் சமன் 8. சரிதான்? இப்படி வரும். அப்போ இதில் சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 3. ரைட், சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 3. இப்போ இதில் என்ன செய்யுங்கடா, ஏற்கனவே y செட்டில் ஒரு சமன்பாடு இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? y செட்டில் இன்னும் ஒரு சமன்பாடு எடுக்கணும். அதுக்கே x இல்லாமல் செய்யணும். சமன்பாடு 1 2ஆல் பெருக்கிட்டு சமன்பாடு 2 கழிச்சு விடுங்க. அப்போ இங்கே என்ன வரும்? 4x போயிடும். அங்கே 6y சய 5y, அப்போ என்னென்னு வரும்? 11y. அடுத்தது கவனிக்கணும். இங்கே வந்து என்ன 2ஆல் பெருக்கணுமெண்டா சய 8 செட். இங்கே 3 செட்டை கழிச்சமெண்டா என்ன வரும்? சய 11 செட் சமன். இதை 2ஆல் பெருக்கி போட்டு 2ஆவது சமன்பாடை கழிச்சோம்னு சொன்னால் 20 சய 2, 20 சய 2 சொல்லக்குள்ள இங்கே 18 வரப்போகுது. அப்போ இங்கே 2y சக செட் இதுக்கு இங்கே 11y சய 11 செட் இருக்குது. சமன்பாடு 4. இப்போ என்ன செய்வோம்? சமன்பாடு 3 இதால் 11ஆல் பெருக்கி போட்டு சமன்பாடு 4ஓட கூட்டி விடுங்க. இதை 11ஆல் பெருக்கினா என்ன வரும்? 22 11 33 33y 11 செட் சய 11 செட் போட்டு 8 11ஆல் பெருக்கணுமெண்டா 88. சரிதானே? அப்போ 88 இங்கே வந்து என்ன சொல்லுங்க? 18. அப்போ ரெண்டையும் கூட்டணுமெண்டா 106. அப்போ y சமன் 106 33. ரைட், பிள்ளைங்கள் உடனே சுருக்குப்படுமா? படாதேடாப்பா. 10 2 9 அங்கே 1 16 சுருக்குப்படாடப்பா. சரி, அடுத்து பை கண்டுட்டோம். சரி தானே? டேய் கவனிக்கணும். பை கண்டா அடுத்து செட் காண்றதுக்கு 3ஆம் சமன்பாட்டில் கொண்டு பிரதி இடுங்க. செட் சமன் என்ன? 8 சய 2y 8 சய 2y என்றால் 8 சய 212 அதன் கீழ் 33. அப்போ இதை எப்படி பெருக்கலாம்? இருநூற்றி 40 24 264 பெருக்கின விளங்கிட்டு தானே என்ன? 30 தர 8 240 3 தர 8 24 240 24 என்று சொல்லக்குள்ள 264 என்று அப்படி வரும். ரைட், 264 சை 212 அதன் கீழ் 33 2 5 அதன் கீழ் 33. இது செட் பேர். இந்த ஒய்யையும் செட்டையும் கொண்டு போய் ஒரு சமன்பாட்டில் பிரதிடுவோம். முதலாவது சமன்பாட்டில் கவனிங்க. 2x சமன் 10 சய 3y சக 4 செட். சுருக்கி விட எடுங்க. என்ன வருது? சரி, எக்ஸ் கண்டாக்கள் என்ன வருது? விட விளங்களா? 37 33 110 எக்ஸ் சமன் 110 33. இது சரியா வருதா? எக்ஸ் வந்து சரியா விட. ஓகே, எக்ஸுக்கு விட எது மாறி வந்தால் சொல்லுங்க.
சரியா?